ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2023 கேட்ட பொது அறிவு வினாத்தாள் 30க்கும் மேற்பட்ட வினாத்தாள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா பார்ட் 4 வீடியோ வரைக்கும் பார்த்துட்டோம். இது பார்ட் 5 வீடியோ. ஆல்ரெடி தமிழ் சீரிஸும் போயிட்டுருக்கு. அதுவும் பார்ட் 11 வரைக்கும் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் அண்டு டிஸ்கிரிப்ஷன் புதுசாக பார்க்குறவங்க செக் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 4ல் பார்த்திங்கன்னா 163 கொஷின்ஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கும். அது வீடியோ கட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் அந்த கொஷின் பேப்பர்லேருந்து 164 கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 5க்கான கொஷின் பேப்பர், அதாவது அதுவும் ஒரு 75 கொஷின்ஸ் கிட்ட நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா சமுத்திரகுப்தர் காலத்தில். அடுத்த வினா, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் அணுகுமுறையால் இந்தியா சிறு தொழில் அழிந்தது. 1833 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடையில்லா வாணிப கொள்கையை அறிவித்தது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் அணுகுமுறையால் இந்திய சிறு தொழில் அழிந்தது. 1833 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடையில்லா வாணிப கொள்கையை அறிவித்தது. இதில் ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமும் ஆகும். அடுத்த வினா, வேலைக்கு உணவு திட்டம் மத்திய அரசால் 1972 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் வாயிலாக ஆண்டிற்கு கிடைப்பது 1 மற்றும் 2. 10,000 டன் கோதுமையும் 60,000 டன் அரிசியும். வேலைக்கு உணவு திட்டம் மத்திய அரசால் 1972 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் வாயிலாக ஆண்டிற்கு கிடைப்பது 10,000 டன் கோதுமையும் 60,000 டன் அரிசியும். அடுத்த வினா, பெண்களுக்கு அதிகாரமளித்தல் கொள்கை கீழ்க்கண்டவற்றில் கவனம் செலுத்துகிறது. பெண்களுக்கு அதிகாரமளித்தல் கொள்கை கீழ்க்கண்டவற்றில் கவனம் செலுத்துகிறது. 1, 2, 3லுமே கவனம் செலுத்துது. வறுமை ஒழிப்பு, சிறிய அளவில் கடன் வழங்குதல், பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாடு. பெண்களுக்கு அதிகாரமளித்தல் கொள்கை கீழ்க்கண்டவற்றில் கவனம் செலுத்துகிறது. வறுமை ஒழிப்பு, சிறிதளவில் கடன் வழங்குதல், பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாடு. அடுத்த வினா, SNDP மற்றும் யாதவ இயக்கங்களின் ஆய்வு அரசியல் அணி திரட்டல் மூலமான கருத்தியலின் அடிப்படையில் பெரிய இனக்குழுக்கள் தோன்றியதை விளக்குகிறது. SNDP மற்றும் யாதவ இயக்கங்களின் ஆய்வு அரசியல் அணி திரட்டல் மூலமான கருத்தியலின் அடிப்படையில் பெரிய இனக்குழுக்கள் தோன்றியதை விளக்குகிறது. இந்த இயக்கங்கள் அடையாளத்தின் அடிப்படையில் சித்தாந்தத்தை நன்கு வரையறுத்திருந்தன. SNDP மற்றும் யாதவ இயக்கங்களின் ஆய்வு அரசியல் அணி திரட்டல் மூலமான கருத்தியலின் அடிப்படையில் பெரிய இனக்குழுக்கள் தோன்றியதை விளக்குகிறது. இந்த இயக்கங்கள் அடையாளத்தின் அடிப்படையில் சித்தாந்தத்தை நன்கு வரையறுத்திருந்தன. இதில் இக்கூற்றுகளில் எது உண்மைனா 2மே உண்மை. 1 மற்றும் 2மே உண்மை. அடுத்த வினா, சம்டைம்ஸ் நான் ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவேன். ஏன்னா ஆன்சர் 2மே சரின்னு தெரிஞ்சால் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆன்சர் நல்லாயிருக்கும். 2மே சரின்னு இருந்துச்சுன்னா அந்த கொஷினை நம்ம நல்லா படிக்கும்போது மைண்டில் செட் பண்ணிடணும். அதுக்காக தான் இந்த கொஷினில் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் 2ம் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும். இப்போ நம்ம கொஷின் பார்த்துடலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதியுடைய பிராமணர் அல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். குறைந்தபட்ச கல்வி தகுதியுடைய பிராமணர் அல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மற்றும் அனைத்து அரசு பணிகளிலும் நியமிக்கப்பட வேண்டும். வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணை 1921 நிறைவேற்றப்பட்டது. வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணை 1921 நிறைவேற்றப்பட்டது. அடுத்த வினா, பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசின் முதன்மையான நோக்கமாகும். பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசின் முதன்மையான நோக்கமாகும். திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயற்படுத்துவது மிக முக்கியமானது.
திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயற்படுத்துவது மிக முக்கியமானது. ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்த வினா இதில் 2, 3 மட்டும் சரியாக பொருத்தப்படாதது 2, 3 மற்றும். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் 1971, முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1983. இது 2 மட்டும் கரெக்டு. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் 1971, முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1983. அடுத்த வினா, பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின் வருவனவற்றில் எது காரணம் அல்ல? பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின் வருவனவற்றுள் எது காரணம் அல்லனா சுதந்திரத்திற்கான உரிமை. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின் வருவனவற்றுள் எது காரணம் அல்லனா சுதந்திரத்திற்கான உரிமை. அடுத்த வினா, கீழ்காண்பவற்றுள் எது எவை அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானவை? கீழ்காண்பவற்றுள் எது எவை அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானது? அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். அவருடைய நியூ இந்தியா எனும் செய்தித்தாள் பிரம்மஞான கொள்கையை பரப்பியது. அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். அவருடைய நியூ இந்தியா எனும் செய்தித்தாள் பிரம்மஞான சபை கொள்கையை பரப்பியது. இதில் 1 மட்டும்தான் அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியால் உருவானது. பனாரஸில் மத்திய இந்து கல்லூரி அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். அன்னி பெசன்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். அடுத்த வினா, 2017ஆம் ஆண்டு டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருந்தது. 2017ஆம் ஆண்டின் டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இருந்தது. எதுனா நீலகிரி. தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருந்தது பாலின சமத்துவமின்மையில் நீலகிரி தான் ஃபஸ்ட் இருந்தது. ஓகேங்களா. அடுத்த வினா, லைட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் டல்லாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த வினா, அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளின் வங்கி கணக்கில் ₹1000 டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நாள். அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளின் வங்கி கணக்கில் ₹1000 டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நாள் மார்ச் 18, 2002. அடுத்த ஒரு மேக்ஸ் வினா, அதை விட்டுடலாம், அவ்வளோதான். கொஷின் அதோட முடியுது. இது நெக்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா. கீழ் வருவனவற்றுள் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது? இதில் 106லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கீழே கொஷின் கேட்காதீங்க. இதில் நம்ம வேண்டிய கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். கீழ் வருவனவற்றுள் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டதுன்னா நீதிதேவன் மயக்கம். அடுத்த வினா, ஏன் ஈ.வே. ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக்கினார்? காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்திட்டது. நடத்திய பள்ளியில் பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்தியிட்டது. அதனால் ஈவேரா விலகினார். திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை? திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது நட்பை தான் அதிகமாக வலியுறுத்தியிருக்கார். அடுத்த வினா, உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனைப் போல கருதப்படுவோர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனைப் போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா கல்லாதவர் போல கருதப்படுவார். ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டு சொல்லுக்குறுதி என்பதில் நாலும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறது? ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்பதில் நாலும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறதுனா நாலடியாரும் திருக்குறளும். ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்பதில் நாலும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறதுனா நாலடியார் திருக்குறள். அடுத்த வினா,
காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார். காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார்னா பிறவி துன்பம். காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு பிறவி துன்பம் வராது. அடுத்த வினா, ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர்? ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் ஜெயகாந்தன், அகிலன். ஜெயகாந்தன், அகிலன். அடுத்த வினா, சைவ சமயக்குரவர் நால்வர் என போற்றப்படுவோர். சைவ சமயக்குரவர் நால்வர் என போற்றப்படுவோர் சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அடுத்த வினா, பாடான் திணை என்னும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பனுவல். பாடான் திணை எனும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பனுவல் பதிற்று 10. பதிற்று 10. அடுத்த வினா, தியோசபிகல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? தியோசபிகல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையாறு. அடையாறு. அடுத்த வினா, மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சியின் அடிப்படை பரிணாமங்களில் சராசரி சாதனையை அளவிடுகிறது. இதில் 1, 3, 4 ஓகேங்களா. இந்த கொஷின்ஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஓகேங்களா. தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை தரம் என்னென்னா 1, 3, 4 2 கிடையாது. பிறக்கும்போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தால் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. பிறக்கும்போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தால் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. வயது வந்தோருக்கான கல்வியறிவு விகிதத்தால் அளவிடப்படும் அறிவு. வயது வந்தோருக்கான கல்வியறிவு விகிதத்தால் அளவிடப்படும் அறிவு. தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை தரும். தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை தரம். அடுத்த வினா, இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக, அரசியலில் ஈடுபாடு உடையவராக, இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக மற்றும் ஒரு கவிஞராக திகழ்ந்தவர். இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக, அரசியல் ஈடுபாடு உடையவராக, இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக மற்றும் ஒரு கவிஞராக திகழ்ந்தவர் சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு. அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? 1, 2, 3. 1, 2, 3. கரூர் பேருந்து உடலங்கட்டுனர், அதாவது பஸ் பாடி பில்டிங். கரூர் பேருந்து உடலங்கட்டுனர். தூத்துக்குடி முக்கிய ரசாயன உற்பத்தி. சேலம் எஃகு நகரம். சேலம் எஃகு நகரம். இதெல்லாம் கரெக்டாக மேட்சாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்த வினா, பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. ஆயுத தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி 1960. ஆயுத தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி 1960. அடுத்த வினா, தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுனா 2007. 2007. நீங்கள் தவறாக இருக்கிற கொஷின்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர்லேருந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த கொஷின்ஸ்க்கே 30-40 மினிட்ஸ் வரைக்கும் போதும். இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா 1 hour கிட்ட போகும். அதனால தான் நம்ம ஷார்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தவறானதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா. அரசியல் அமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது? அரசியல் அமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறதுனா பிரிவு 338. பிரிவு 338. தமிழ்நாட்டில் டேஸ் பிராந்திய கிராம வங்கிகள் செயல்படுகின்றன. அது அவை டேஷ். 2 பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி. 2 அது என்னென்னா பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கி. அடுத்த வினா, இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது? இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறதுனா பிரிவு 16. பிரிவு 16. அடுத்த வினா,
1992ஆம் ஆண்டு முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டு முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. குறிப்பாக பெண்களின் புகார்களை பதிவு செய்வதற்காகவும் அவர்களின் குறைகளை களைவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டு முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. குறிப்பாக பெண்களின் புகார்களையும் பதிவு செய்வதற்காகவும் அவர்களின் குறைகளை களைவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும். அடுத்த வினா, சமூக இயக்கம் என்பது டேஸ் என்பதன் ஒரு இன்றியமையாத வடிவமாகும். சமூக இயக்கம் என்பது டேஸ் என்பதன் ஒரு இன்றியமையாத வடிவமாகும். கூட்டு நடத்தை. அடுத்த வினா, மேக்ஸ் கொஷின் தள்ளிடலாம். அடுத்த வினா, எப்போது மழையானது திடீர் பெருமழை என்று அழைக்கப்படுகிறது? எப்போது மழையானது திடீர் பெருமழை என அழைக்கப்படுகிறதுனா, மழையின் அளவானது 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு மேலாக இருந்தால். மழையின் அளவானது 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு மேலாக இருந்தால். அடுத்த வினா, வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு எது? வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு ட்ரோபோஸ்பியர். அடுத்த வினா, அடைகாக்கும் பையானது காணப்படும் உயிரினம். அடைகாக்கும் பையானது காணப்படும் உயிரினம் ஆண் கடல் குதிரை. அடுத்த வினா, கோவேறு கழுதை எவற்றின் கலப்பினமாகும்? கோவேறு கழுதை எவற்றின் கலப்பினமாகும்னா குதிரை மற்றும் கழுதை. கோவேறு கழுதை இவற்றின் கலப்பினமாகும்னா குதிரை மற்றும் கழுதை. உயர்தர கேசோலைன்களின் ஆக்டேன் எண் மதிப்பீடு. உயர்தர கேசோலைன்களின் ஆக்டோன் எண் மதிப்பீடு 91 to 94. உயர்தர கேசோலைன் ஆக்டோன் எண் மதிப்பீடு 91 முதல் 94. கீழ்காண்பனவற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன? 1ம் 2ம் தவறாக இணைக்கப்பட்டிருக்கு. பெரிலியம் கிரிக்சிசைற்று அப்படின்னு போட்டிருக்கு, அதுவும் தவறு. தாலியம் கோல்மனைட்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. அலுமினியம் பாக்சைட், அதாவது அதோட தாதுக்கள் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் அதோட தாது பாக்சைட், ஜெர்மானியம் அதோட தாது ஜெர்மனைட். அடுத்த வினா, ஒரு பொருளின் நிலைமம் டேஸ் சார்ந்து இருக்கும். ஒரு பொருளின் நிலைமம் டேஸ் சார்ந்து இருக்கும்னா பொருளின் நிறையை சார்ந்திருக்கும். சூப்பர் நோவா என்பது ஒரு டேஸ் பெரிய வெடிப்பு ஆகும். சூப்பர் நோவா என்பது ஒரு டேஸ் பெரிய வெடிப்பு ஆகும்னா இறக்கும் நட்சத்திரத்தின் ஒரு பெரிய வெடிப்பு. சூப்பர் நோவா என்பது இறக்கும் நட்சத்திரத்தின் பெரிய வெடிப்பு. அடுத்த வினா, பொறுத்துக. சர்வதேச புவி நாள் ஏப்ரல் 22. சர்வதேச புவி நாள் ஏப்ரல் 22. சர்வதேச உயிரின பன்மை நாள் மே 22. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. உலக பெருங்கடல் நாள் ஜூன் 8. சர்வதேச புவி நாள் ஏப்ரல் 22. சர்வதேச உயிரின பன்மை நாள் மே 22. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. உலக பெருங்கடல் நாள் ஜூன் 8. அடுத்த வினா, தெலுங்கானா எனும் பெயர் த்ரீலிங்க தேசம் எனும் டேஸில் காணப்படும் 3 பழமையான சிவன் கோயில்களில் இருந்து பெறப்பட்டது. தெலுங்கானா எனும் பெயர் த்ரீலிங்க தேசம் எனும் டேஸில் காணப்படும் 3 பழமையான சிவன் கோயில்களில் இருந்து பெறப்பட்டது. எந்த கோயில்கள்னா காளேஸ்வரம், ஸ்ரீசைலம், திராக்ஷரமம். காளேஸ்வரம், ஸ்ரீசைலம், திராக்ஷரமம். அடுத்த வினா, ஒரு மேக்ஸ் கொஷின். அடுத்து போயிடலாம். நுண்நிதி என்பது டேஸை குறிக்கிறது. நுண்நிதி என்பது குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவைகள் வழங்குதல். குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவைகள் வழங்குதல். அடுத்த வினா, 2022ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருது டேஸாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருது டேஸாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதுன்னா திருமதி கிரிஜா குமாரபாபு. அடுத்த வினா, இந்தியாவின் புவியியல்
பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. எதுனா 1, 2, 3 மட்டும் 1, 2, 3 மட்டும். இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. இமாலய பகுதிகள், சிந்து கங்கை பகுதிகள், தீபகற்ப பகுதிகள். இமாலய பகுதிகள், சிந்து கங்கை பகுதிகள், தீபகற்ப பகுதிகள். அடுத்த வினா, இந்தியாவின் வனமனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர் ஜாதோ பயோங். இந்தியாவின் வனமனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர் ஜாதோ பயோங். அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக அறியப்படுவது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக அறியப்படுவது பீகார். அடுத்த வினா, நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளன? நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதமாக ஆக்கிரமித்துள்ளன? 29%. வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாட்புரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கே நோக்கி பாயுமாறு. வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாட்புரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கே நோக்கி பாயுமாறு நர்மதா ஆறு. குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த வினா, பின்வருவர்களில் யார் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர்? பின்வருவர்களில் யார் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர்னா அபிநந்திரத் தாகூர். பின்வருவர்களில் யார் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர்னா அபிநந்திரத் தாகூர். அடுத்து, 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார்? 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் மாதவ் ராவ். 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் மாதவ் ராவ். அடுத்த வினா, மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார்? மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா முதலாம் பாஜிராவ். மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா முதலாம் பாஜிராவ். அடுத்த வினா, பொறுத்துக்க ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம்ம விஷ்ணு பல்லவர். ஜெயசிம்மன் சாளுக்கியர். முதலாம் ஆதித்யா பார்த்திங்கன்னா சோழர். சதர்கனி சாந்தவாகனர். சிம்ம விஷ்ணு பார்த்திங்கன்னா பல்லவர். முதலாம் ஜெயசிம்மன் சாளுக்கியர். ஆதித்யர் சோழர். சதர்கனி சதகர்ணி, அது சாத்தவாகனர். அடுத்து, லக்ஷ்மி மிஷனில் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாகக் குழுவின் பெயர். துர்கானி ஹி சகல்கானி. அமீர் ஹசன் தெஹுலை டேஸ் அரசரின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார். முகமது பின் துக்ளக். அமீர் ஹசன் தெஹுலை டேஸ் அரசரின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார்னா முகமது பின் துக்ளக் அவையில். இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பின்வருவனவற்றில் கருத்தில் கொள்க. இதில் 1, 2 மட்டும்தான் சரி. இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி பின்வருவனவற்றில் கருத்தில் கொள்ள வேண்டியது. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி இதில் 1, 2 மட்டும்தான் கரெக்டு. இவர் இந்திய குடியரசுத் தலைவராகி நியமிக்கப்படுகிறார். இவர் இந்திய குடியரசுத் தலைவராய் நியமிக்கப்படுகிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை. இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஓகேங்களா, தலைவரால்னு வரணும். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கு உரியவை. அடுத்து, ஒன்றிய அரசின் நிதி திரத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள். ஒன்றிய அரசின் நிதி திரத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் 3, 4 மட்டும். இந்திய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி, நிதி ஆணையம். இந்திய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி, நிதி ஆணையமும். அடுத்து, இந்தியாவில் முதல் மாநகராட்சி டேஸில் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் மாநகராட்சி மதராஸில் அமைக்கப்பட்டது. அடுத்த வினா, கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஸ் நாட்டில் தோன்றியது.
பொதுநல வழக்கு எனும் கருத்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தோன்றியிருக்கு. இந்திய அரசியலமைப்பின் எச்சட்ட பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதிநிலை உறுதி செய்யப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் எச்சட்ட பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதிநிலை உறுதி செய்யப்பட்டது. சட்டப்பிரிவு 19(1)(a). சட்டப்பிரிவு 19(1)(a). பின் வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானவை எவை? பின் வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானவை 3 மட்டும். அரசின் தகவல்களை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம். அரசின் தகவல்களை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம். அடுத்த வினா, அரசியலமைப்பு முகவரியில் மத சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்தச் சட்டம். அரசியலமைப்பு முகவரியில் மத சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்தச் சட்டம் 42வது திருத்தம். 42வது திருத்தம். அடுத்து, தமிழகத்தின் டேஸ் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாடு குறியீட்டில் இல்லை. தமிழகத்தின் டேஸ் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை. அரியலூர். அடுத்து, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வியறிவு விகிதம் 65.46. 65.46. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வியறிவு 65.46. டேஸ் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும். இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும். அடுத்த வினா, நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவாரியாக வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு கே. சந்தானம், அடுத்து மகாவீர் தியாகி, அடுத்து ஒய்.பி. சவான், அடுத்து கே.சி. பந்த். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கே. சந்தானம், அடுத்து மகாவீர் தியாகி, அடுத்து ஒய்.பி. சவான், அடுத்து கே.சி. பந்த். நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு. நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 17, 2000. ஜனவரி 17, 2000. அடுத்த வினா, நிதி ஆயோக் டேஸ் நிறுவப்பட்டது. நிதி ஆயோக் ஜனவரி 1, 2015 நிறுவப்பட்டது. நிதி ஆயோக் ஜனவரி 1, 2015 நிறுவப்பட்டது. கீழ்காண்பவற்றுள் சமூக இரட்டைத்தன்மையை குறிக்கும் சரியான வாக்கியம் எது? கீழ்காண்பவற்றுள் சமூக இரட்டைத்தன்மையை குறிக்கும் சரியான வாக்கியம் 2, 3. இந்தோனேஷியா மேம்பாட்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இந்தோனேஷியா மேம்பாட்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. போயக் அவர்களால் உருவாக்கப்பட்ட கருத்து. போயக் அவர்களால் உருவாக்கப்பட்ட கருத்து. இந்தோனேஷியா மேம்பாட்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. போயக் அவர்களால் உருவாக்கப்பட்ட கருத்து. பின் வருவனவற்றுக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. பின் வருவனவற்றுக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. 1, 2 சரியானவை. 1, 2 சரியானவை. பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் மறுசீரமைப்பு. பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் மறுசீரமைப்பு. சுபாஷ் சந்திரபோஸ், எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். அவரோட வாக்கியம். எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்த வினா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானதுன்னா மார்ச் 5, 1931. மார்ச் 5, 1931. அடுத்த வினா பொறுத்துக. சாம்ரான் சத்தியாகிரகம் நடந்த ஆண்டு 1917. சாம்ரான் சத்தியாகிரகம் 1917. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. சௌரி சௌரா 1922. தண்டி சத்தியாகிரகம் 1930. சாம்ரான் சத்தியாகிரகம் 1917. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. சௌரி சௌரா 1922. தண்டி சத்தியாகிரகம் 1930. இந்தியாவில் எப்பொழுது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது? 1920. இந்தியாவில் எப்பொழுது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது? 1920. வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க. கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டதுன்னா பெரியார் ஈ.வே. ராமசாமி. பெரியார் ஈ.வே. ராமசாமி.
பம்பாயில் கொடூர பிளேக் தொற்று நோய் பரவிய ஆண்டு. பம்பாயில் கொடூர பிளேக் தொற்று நோய் பரவிய ஆண்டு கிபி 1986. கிபி 1896. பம்பாயில் கொடூர பிளேக் தொற்று நோய் பரவிய ஆண்டு கிபி 1896. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க. யாருன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, செக் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.